இன்றைக்கி வந்து ஒரு 5 செக்ஷன் பிஎன்எஸ்லேருந்து பார்ப்போம். ஸோ என்னென்ன செக்ஷன் பார்க்க போகிறோம்னா செக்ஷன் 204, செக்ஷன் 54, செக்ஷன் 88, 89, 90. இந்த 88, 89, 90 வந்து வரிசையாக பார்க்கறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணுமே கனெக்டடான செக்ஷன். ஸோ அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு செக்ஷன் 204 எதை பற்றி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்சனேட்டிங் அ பப்ளிக் சர்வெண்ட். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட் இல்லை, பட் ஆனால் நான் இன்னொருத்தவங்கிட்ட போயிட்டு நான் பப்ளிக் சர்வெண்ட், நான் இந்த பர்டிகுலர் டெசிக்னேஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை ஏமாத்தினேன் அப்படின்னா அப்போ வந்து எனக்கு பனிஷ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாட் லெஸ் தென் 6 months, அப்புறமா 3 years வரைக்கும், நாட் கிரேட்டர் தென் 3 years வரைக்கும் அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ செக்ஷன் 204 வந்து பார்த்திங்கன்னா எது ரிலேட்டடாக சொல்கிறாங்கன்னா ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டாக அவங்க இல்லை, பட் ஆனால் பப்ளிக் சர்வெண்ட்டாக இன்னொருத்தவங்ககிட்ட ஏமாற்றிட்டு பர்சனேட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து செக்ஷன் 204 சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த சாப்டரில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 12. சாப்டர் 12 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் அஃபென்சஸ் பை ஆர் ரிலேட்டிங் டு பப்ளிக் சர்வெண்ட். செக்ஷன் 198 205 வரைக்கும் இதில் பற்றி சொல்லியிருக்காங்க. ஐபிசியில் இந்த பர்டிகுலர் பர்சனேட்டிங் எ பப்ளிக் சர்வெண்ட் பற்றி எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்கன்னா 170 அப்படின்னு பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 54 ஆஃப் பிஎன்எஸ். செக்ஷன் 54 ஆஃப் பிஎன்எஸ் என்னென்னா அபேட்டர் பற்றி. செக்ஷன் 45 வந்து நம்ம பார்த்துருப்போம், அபேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 54 அபேட்டர் வந்து அவரோட ப்ரெசன்ஸ் வந்து காமிப்பார். எப்போனா எங்கே அஃபென்ஸ் நடந்திருக்கோ அவங்க ப்ரெசன்ஸை காமிச்சாங்கன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் ரிலேட்டடாக சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸுங்கிற பர்சனை ஏதோ இன்ஸ்டிகேட் பண்ணியோ இல்லை தூண்டி விட்டோ ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா மேபி அவர் வெளியே போய்ட்டு ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணிடுறாரு, நான் அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்க மாட்டேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 49 எனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கும். பட் ஆனால் அதுக்கும் செக்ஷன் 49க்கும் இங்கே 54க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் நான் எங்கே அஃபென்ஸ் நடக்குதோ அங்கே நான் அதை பார்க்குறதுக்கு நான் இருக்கேன், என்னோடய ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸோ அப்போது டிகிரி ஆஃப் பனிஷ்மெண்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி இதில் அதிகமாக இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு விஷயம் அபேட் பண்ணி ஒரு அஃபென்ஸ் நடந்துருச்சு அப்படின்னா அந்த அபேட்டருக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அஃபென்ஸ் அவரே கமிட் பண்ணதாக கன்சிடர் பண்ணி அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அது செக்ஷன் 49 திருப்பி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி ஏன் இங்கே செக்ஷன் 3 clause 5 மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து காமன் இன்டென்ஷன் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இதுக்கும் என்ன இந்த செக்ஷன் 54க்கும் காமன் இன்டென்ஷன் ரிலேட்டடாக என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் அவர் வந்து இந்த பர்டிகுலர் அபேட்டர் வந்து ஆக்டர்ஸ் ரியஸில் இன்வால்வ் ஆகிருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே காமன் இன்டென்ஷனில் அப்படி கிடையாது. ஸோ அவரோட ப்ரெசன்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்கும், ஆனால் அவர் ஆக்டர்ஸ் ரியஸில் இன்வால்வ் ஆகிருக்க மாட்டாங்க, இன்னொருத்தர் மூலியமாக தான் அது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே செக்ஷன் 54 ஆஃப் பிஎன்எஸ் வந்து ஐபிசியில் எங்கே சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 114 அதில் சொல்லியிருக்காங்க. இது சாப்டர் 4 இருக்குது ஆஃப் அபேட்மெண்ட், கிரிமினல் கான்ஸ்பிரசி அண்ட் அட்டெம்ப்ட். செக்ஷன் 45 62 ரிலேட்டடாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் இன்ஷார்ட் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் அஃபென்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு சில விஷயங்கள் வந்து இல்லாமல் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் போதுமே அதை அஃபென்ஸாக கன்சிடர் பண்ணுறதுனால தான் இந்த சாப்டரில் அபேட்மெண்ட், கிரிமினல் கான்ஸ்பிரசி, அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது ரிலேட்டடாக இருக்கும். ஏன்னா அபேட்மெண்ட்டில் ஆக்டர்ஸ் ரியஸ் இருக்காது. கிரிமினல் கான்ஸ்பிரசியில் வந்து பார்த்திங்கன்னா பிளான் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்லேயே சில பேருக்கு வந்து இப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுலாம் இருக்கும். அட்டெம்ப்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கமிஷன் ஆஃப் த அஃபென்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்காது, வெறும் அட்டெம்ப்ட் ஸ்டேஜ்லேயே இருந்திருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறனால தான் இந்த சாப்டர் 4 வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 45 52 வரைக்கும் இருக்கும், 45 62 வரைக்கும் இதில் இருக்கும். நெக்ஸ்ட் செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 88. செக்ஷன் 88 ஆஃப் பிஎன்எஸ் எதை பற்றி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காசிங் மிஸ்கேரேஜ் அப்படின்னா என்னென்னா ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேபி ஏதோ ஒரு மீன்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட கர்ப்பத்தை கலைக்கிறது தான் மிஸ்கேரேஜ் அப்படிங்கிறது இருக்கும். இதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 3 years ரிலேட்டடாக இருக்கும். இதுவே வந்து இஃப் குயிக் வித் சைல்டு, அதாவது நிற மாசமாக இருக்காங்க, குழந்தை பிறக்கிற ஸ்டேஜில் இது மாதிரி மிஸ்கேரேஜ் நடக்கிறதுக்கு யாராச்சும் காரணம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை வந்து பார்த்திங்கன்னா அப் டு 7 years வரைக்கும் கொடுக்கலாம். ஏன்னா இந்த டிகிரி ஆஃப் இல்லைனா அந்த அஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக மாறுறதுனால இங்கே வந்து பனிஷ்மெண்ட் அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ செக்ஷன் 88 வந்து காசிங் மிஸ்கேரேஜ் ரிலேட்டடாக சொல்கிறாங்க. ஐபிசியில் செக்ஷன் 312 ரிலேட்டடாக இதை பற்றி பேசியிருக்காங்க. இது எந்த சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 5 ஆஃப் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் உமன் அண்ட் சைல்டு. செக்ஷன் 63 99 வரைக்கும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 89 ஆஃப் பிஎன்எஸ். ஸோ இதே பார்த்திங்கன்னா சேம் திங் தான், பட் ஆனால் 88க்கும் 89க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா வித்தவுட் விமன்ஸ் கன்சென்ட். ஸோ விமனுக்கு தெரியாமையோ இல்லைனா அவங்க பர்மிஷன் இல்லாமல் அந்த மிஸ்கேரேஜ்க்கு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப் டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம், இல்லைனா அப் டு 10 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 89 சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஐபிசி வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 313 சொல்லியிருக்காங்க. சேம் சாப்டரில் தான் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 90. செக்ஷன் 90 வந்து பார்த்திங்கன்னா சேம் திங் கனெக்டட் வித் மிஸ்கேரேஜ் தான், பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா டெத் காஸ்ட்.
ஸோ முன்னாடி பண்ணதில் 2 செக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிஸ்கேரேஜ்னா மட்டும் என்ன காசிங் மிஸ்கேரேஜ் மட்டும் பார்த்தோம். 89ல் வந்து பார்த்தீங்கன்னா விமனோட கன்சென்ட் இல்லாமல் மிஸ்கேரேஜ் பண்ண என்னங்கிறத பார்த்தோம். இங்கே செக்ஷன் 90ல் மிஸ்கேரேஜ் பண்ணுற இன்டென்ஷனில் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, ஆனால் அந்த விமனை இறந்து போயிட்டாங்கன்னா என்ன. ஸோ இது வந்து இன்னும் டிகிரி ஆஃப் அஃபென்ஸ் வந்து இன்னும் ஹையராக ஆகுது. ஸோ அப்போது ஆப்வியஸாக டிகிரி ஆஃப் அஃபென்ஸ் அதிகமாகும் போது அதுக்கான பனிஷ்மெண்ட்டும் அதிகமாக ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெத் காஸ் ஆயிடுச்சு. என்ன பண்ணும்போதுன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்கேரேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது டெத் வந்து காசு ஆயிடுச்சு. இதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 10 years. ஓகேங்களா. இதே வித்தவுட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப் டு 10 yearsங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சொல்லிடுறாங்க. அப்புறம் வித்தவுட் கன்சென்ட் ஆஃப் உமன் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா லைஃப், அப்புறம் வந்து அப் டு 10 years வரைக்கும் இருக்குது. இந்த டெத் காஸ்ட் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் அஃபெண்டருக்கு நாலேஜ் இல்லை அப்படிங்கிற டிஃபென்ஸ் வந்து அவங்க எடுக்க முடியாது. அதனால தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த செக்ஷன்லேயே நாலேஜ் ஆஃப் த அஃபெண்டர் டு காஸ் டெத் இஸ் நாட் நெசரி. நான் இந்த விஷயம் பண்ணேன், மிஸ்கேரேஜ்க்காக தான் பண்ணினேன், ஆனால் என்னோட இன்டென்ஷன் அவங்களுக்கு டெத்து காசு பண்ணுறது கிடையாது, இல்லைன்னா இந்த மாதிரி விஷயம் பண்ணால் டெத்து காசு ஆயிரும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது, நாலேஜ் எனக்கு இல்லை அப்படிங்கிற டிஃபென்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா கோர்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்காது அப்படிங்கிறது தான் செக்ஷன் 690ல் சொல்லியிருக்காங்க. இதே ஐபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 314 அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவில் 5 செக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். செக்ஷன் 204 பப்ளிக் சர்வெண்ட்டாக ஒருத்தவங்கிட்ட நான் பப்ளிக் சர்வெண்ட்டை ஏமாற்றி ஒருத்தவங்களை சீட் பண்ணோம் அப்படின்னா, நான் ஒரு பர்டிகுலர் பர்சன் பப்ளிக் சர்வெண்ட் இல்லை, பட் ஆனால் பப்ளிக் சர்வெண்ட்னு சொல்லி ஏமாத்தினா அதுக்கான பனிஷ்மெண்ட் செக்ஷன் 204 பற்றி அதை பற்றி பேசுகிறாங்க. 54 வந்து அபேட்டர் வந்து அந்த பர்டிகுலர் க்ரைம் சீனோ இல்லைனா எங்கே அஃபென்ஸ் நடக்குதோ அங்கே வந்து அவரோட ப்ரெசன்ஸை காமிச்சாங்கன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் ரிலேட்டடாக 54ல் சொல்கிறாங்க. 49 அண்ட் 3 class 5 வந்து அது கூட கனெக்டடாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 88 காசிங் மிஸ்கேரேஜ். அதுக்கப்புறமா செக்ஷன் 89 வந்து பார்த்தீங்கன்னா காசிங் மிஸ்கேரேஜ் வித்தவுட் உமன்ஸ் கன்சென்ட். நெக்ஸ்ட் 90 வந்து பார்த்தீங்கன்னா டெத் காஸ்ட் வித் இன்டென்ஷன் டு காஸ் வந்து மிஸ்கேரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு ஆக்ட் பண்ணுறாங்க, அப்போது வந்து டெத் காஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் செக்ஷன் 90ல் இந்த பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதோட இந்த வீடியோவில் இந்த 5 செக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ மொத்தம் டெய்லி வந்து ஒரு 5 செக்ஷன் பார்க்குறதுக்கான மெயின் இன்டென்ஷன் என்னென்னா ஸோ தட் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ்லாம் என்ன இருக்கோ அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது பாருங்கள். அது டீட்டெயில்டாக அந்த பர்டிகுலர் அஃபென்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன கேஸ் லாஸ் இருக்குது, என்ன கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதில் உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லலாம். இல்லை இந்த பிஎன்எஸ் இந்த டெய்லி 5 செக்ஷன்ஸ் போகிற வீடியோஸில் நான் என்ன சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லணும், இல்லை இந்த செக்ஷனே இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணுமா, இல்லை கேஸ் லாஸ் ரெஃபர் பண்ணணுமா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா, இல்லைனா ஃபீட்பேக்காக கொடுத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வீடியோஸ் போடுற மூலிமா இல்லைனா நான் டீச் பண்ணுற மூலிமா நானும் கற்றுக்கிறேன், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் ஃபீட்பேக் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது தந்தப்பில் இனிமேட்டு வர வீடியோஸில் சேஞ்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டர் வீடியோஸாக என்னால் கொடுக்க முடியும். ஸோ ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ டு ஆல்.